ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். அப்புறம் நான் இன்றைக்கி எறா போட்டு முருங்கைக்காய் போட்டு எறா குழம்பு வச்சேங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் விட்டுருங்க, சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் வெந்தயம் ஃபஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சிங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போட்டு மிக்சியில் ஒரு 2 ஓட்டு நல்லா ஓட்டிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எறா போடணுங்க. எறா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கி தண்ணிலாம் அதில் வந்து அது சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது வந்து காரத்தூளுங்க. காரத்தூள் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்தூளுங்க, மஞ்சத்தூள். இது மட்டும்தான். மற்றபடி கரம் மசாலா எதுவும் நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எறா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முருங்கைக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த முருங்கைக்காயை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி முடிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி, அது ஏன்னா கிரேவிக்காக அதை வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அதில் ஊற்றிடணும். அதில் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும்.